ஏ காய்ஸ், இன்னைக்கு நம்ம லவ் அலர்ட் எபிசோட் 3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீன்லயே காலையில இருக்கு. டே வந்துட்டு எந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஜிம்மி வரா. ஜிம்மி வந்துட்டு ஜிம்மியோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது, அவன் வந்துட்டு கோவமாவே இருக்கா அவன் மேல. ஆனாலுமே நேத்து நைட் நடந்தது எல்லாமே டே கிட்ட சொல்லாம நார்மலா வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபா எங்க அப்படின்னு டே கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டே சொல்றான், அவன் சன்ரைஸ் கேப்சர் பண்ண போயிருக்கான். ஓ அப்படியா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜிம்மி கேக்குறான். அது வந்து நான் ஜாகிங் பண்ணும்போது அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதை கேட்டுட்டு ஜிம்மிக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்கு. இல்லையே, காலையில நீங்க 2 பேரும் ஒன்னா எந்திரிச்சிங்க போலியே அப்படின்னு ஜிம்மி கேக்குறா டே கிட்ட. டே சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன், அதனால ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. டே வந்துட்டு ஜிம்மிய அவன் விளையாட கூப்பிடுறா பாஸ்கெட் பால். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஃபா வரா. டே வந்துட்டு ஃபா வந்ததை பார்த்ததுமே அப்படி எல்லாமே மறந்துட்டு ஃபாயே பார்த்துட்டு இருக்கா. அதை வந்துட்டு ஜிம்மி நோட் பண்றா. நோட் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்பவே காண்டாகுது அதை பார்த்துட்டு. அப்போ ஜிம்மி என்ன பண்றா, டே அவனை பார்த்துட்டு இருக்கால, வாண்டடாவே போயிட்டு அவனை விழ வச்சிருக்கா கீழே. டே வந்துட்டு ஜிம்மி, டே என்னடா பண்ற அப்படின்னு கோவமா கேக்குறான். என்னடா பண்ணிட்டு இருந்த, நான் கேம் தானே விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சமாளிக்கிறான். ஜிம்மி சொல்றான், இல்ல சரி இல்லையே, நீ நேற்று நைட்ல இருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியே. சரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சரி வா நான் போய் குளிக்கணும் அப்படின்னு டே சமாளிக்கிறான். அவன் போனதுமே ஜிம்மிக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமா வருது. அதுக்கப்புறம் அந்த பால் இருக்கும்ல, அந்த பால் எடுத்து விசிறடிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜிம்மியும் டே வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல டோ வரா. டோ வந்துட்டு டேவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். டே இல்ல ஒண்ணும் இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன், சரி அதை கழட்டி போடு, நான் வாஷ் பண்ணி தரேன், அதுல பாரு அழுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டோ சொல்றான். டோமே அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட்டை கழட்டி டோ கிட்ட கொடுத்துட்டு போறான். ஜிம்மி வந்துட்டு டோவே பார்த்துட்டு இருக்கா. டோ வந்துட்டு சரி நீங்க 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிம்மியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு டோவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே போறான். வந்துட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றா. அதுக்கு டேவுமே சரி அப்படின்னு போறான். வந்துட்டு டே போறத பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல அங்க டோ வந்துட்டு டேவுடைய ட்ரெஸ்ஸை கசக்கிட்டு இருக்கான், வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி வந்துட்டு குடு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு டோ சொல்றான். அதுக்கு ஜிம்மி சொல்றா, இல்ல எனக்கு இந்த விஷயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னுடைய ஸ்ட்ரென்த் உனக்கு வராது அப்படின்னு சொல்றான். நான் எங்க தேய்க்கணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு ஜிம்மி வந்துட்டு டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஜிம்மி சொல்ல அப்படியே வைக்கப்பட்டுட்டு தலை குனிறான். இப்போ ஜிம்மி வந்துட்டு வாண்டடாவே ட்ரெஸ்ஸை விட்டுட்டு டோவுடைய கையை பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஃபா வந்துட்டு கேமராவை எடுத்துட்டு அங்க என்னமோ போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். டே வந்துட்டு வரான். டே வந்துட்டு ஃபா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு டே கேக்குறான். அதுக்கு ஃபா ஏன் கேக்குற அப்படின்னு கேக்குறான். இல்ல சும்மாதான் கேக்குற அப்படின்னு டே சொல்றான். நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம எனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே அவன் கிட்ட சில விஷயம் சொல்றான். என்கிட்ட ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு அவன் காது கிட்ட மெல்லமா வந்து சொல்றான். நான் செகண்ட் டைம் யார்கிட்டயும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபா சொல்றான். அதை கேட்டதுமே டேக்கு வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. ஃபா சொல்ற, நேற்று நைட்டு ஜாலியா தான் இருந்துச்சு, நீ ஆசமா தான் பண்ண, ஆனா என்னுடைய ரூல் தான், ரூலை பிரேக் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்றா ஃபா. டே வந்துட்டு அப்படியே ஷாக்லயே அவன் போறதை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல எல்லாருமே மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போக பேக் பண்ணிட்டாங்க போல. அப்போ ஃபா வந்துட்டு போயிட்டு இருக்கா. ஜிம்மி வந்துட்டு ஃபா கிட்ட வந்துட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஃபா வந்துட்டு இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபா போறதையே ஜிம்மி ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து கோவமா இருக்கா இல்லையா, அதனால. இந்த நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. டே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஃபா சொன்னதையே. இவன் இப்படி யோசிச்சுட்டே இருக்க தூரத்துல இருந்து டோ வந்துட்டு அவனை பாத்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு டோ வந்துட்டு கேக்குறான், என்னடா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. டோ அப்படி கேட்டதும் டேக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. என்ன இவ எப்படி கேக்குறா, என்னத்த கேக்குறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்னத்தை தான் நீ கேக்குற அப்படின்னு டேஸ் கேக்குறான். அதுக்கு டோ, நீயும் ஃபாவும் அன்னைக்கு நைட் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னா உனக்கு எல்லாமே கேட்டுடுச்சா அப்படின்னு டே கேக்குறான். ஆமா எனக்கு தான் தெரியுமே உனக்கு அவனை பிடிக்கும்னு அப்படின்னு டோ சொல்றான். எனக்கு அவனை பிடிக்குமா, யாரும் கிட்ட சொன்னது அப்படின்னு டே கேக்குறான். ஜிம்மி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஃபா மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறத சொன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிப் பிளானே உனக்காக தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்க எங்க டேக் வந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்கு ஜிம்மி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறத வச்சு. ஆனா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு டோ வந்துட்டு டே கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் டோ வந்துட்டு இரும்பிட்டு இருக்கா. டே வந்துட்டு என்ன ஆச்சுன்னு அவனை தொட்டு பாக்குறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது டோக்கு வந்துட்டு ஃபீவரா இருக்கு அப்படின்னு. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டே காலேஜ்க்கு வரான். அப்போ ஜிம்மி அங்க இருக்கா. ஜிம்மி பின்னாடியே போயிட்டு டே வந்துட்டு ஜிம்மி தலைமையில அடிச்சிடுறான். ஜிம்மிக்கு கோவம் வந்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். நீ என்ன சொன்ன எங்க அண்ணன் கிட்ட, நான் ஃபாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னியா? நான் சும்மா கவர் நேமுக்காக உன் பேரை சொன்னேன், வேற என்ன பண்றது, இந்த ட்ரிப்புக்கு வேற என்ன பிளான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அதை கேட்டுட்டு டேக் வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் ஆகுது போல. அவன் அமைதியாயிடுறான். அப்போ ஜிம்மி வந்துட்டு ஏன் நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, பிஹேவ் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரி தான் இருக்க, ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜிம்மி கேக்குறான். உனக்கு ஃபாவை பிடிச்சிருக்கா, உண்மையை சொல்லு, என்ன நடக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஜிம்மி கேட்டுட்டு இருக்கான்.
என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு ஜிம்மி கேக்குறா. அதுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்னும் கிட்ட மறைக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னொரு வாட்டி என் பேரை இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்ட்டு சொல்றான். ஜிம்மிக்கு வந்துட்டு அதை கேட்டது இன்னுமே கடுப்பாகுது. இப்போச்சும் அவன் உண்மையை சொல்லிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறான். பட் அவன் சொல்லல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஃபா வந்துட்டு சயின்ஸ் லேப்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அதை தூரத்துல இருந்து டே பார்த்துட்டு இருக்கா. வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டா செகண்ட் டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னு. இருந்தாலுமே டே வந்துட்டு விட்டு கொடுக்காம விடாமுயற்சியா இருக்கா. வேலை செய்யற லேபுக்கு வந்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, சென்சிட்டிவ் ஸ்கின்காக ஒரு மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணிட்டு இருக்க, மாய்ஸ்சரைசரோடைய ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போகாம அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி நீ எங்க இங்க வந்த அப்படின்னு ஃபா கேட்டுட்டு இருக்கான். நான் என் ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தேன், ஆனா அவங்களை இங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபாவே பார்த்துட்டு இருக்கான். ஃபா வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னைய முறைச்சிட்டு இருக்க போற அப்படின்னு கேட்கறான். சரி வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபார்முலா ட்ரை பண்ணிட்டு இருந்தால அதை வந்துட்டு இவனுடைய ஸ்கின் மேல டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அதுல வந்துட்டு டச் பண்றதை பார்த்துட்டு டேக் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்க போல, அவனுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஃபாவுடைய டைம் அப் ஆயிடுச்சு. அவனுடைய மாய்ஸ்சரைசர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தால அவனுக்குமே ஸ்கின் இரிட்டேஷன் எதுவுமே ஆகல. இந்த ஃபார்முலா கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கின் சென்சிட்டிவ்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டே கேட்கறான். சொல்றா அன்னைக்கு ட்ரிப்ல உன்ன ஒரு கொசுவோ இல்லை என்னமோ இன்செக்ட் கடிச்சிட்டு இல்ல, அப்போ வந்துட்டு ரெட்டா இருந்துச்சு கடிச்ச இடத்துல, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. பரவாயில்லையே நீ என்ன ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்னு டே சொல்றான். அதெல்லாம் சரி, ஆனா நான் சொன்னதை நீ மறந்துடாத, நான் செகண்ட் டைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபா சொல்றான். டே வந்துட்டு அதை கேட்ட உடனே சோகாடுறான். சரி கிளம்பு அப்படின்னு ஃபா சொல்றான். டேவுமே சரி அப்படின்னு ரொம்ப பாவமா அங்கத்துல இருந்து எந்திரிச்சு போறான். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கலாமா அப்படின்னு டே கேட்கறான். உங்களோட டெக்ஸ்சர் ப்ராசஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல கொஞ்சம் சென்ட் ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பிகாஸ் அந்த கெமிக்கல் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி உன்னுடைய ஃபீட்பேக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஃபா சொல்றான். டே வந்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்தா ஃபாவை பாக்குறான். அதுக்கப்புறம் அவனே கிளம்பிடுறான். அப்புறம் ஃபா வந்துட்டு டே சொன்ன மாதிரியே அந்த டெக்ஸ்சர்ல கொஞ்சம் சென்ட் மிக்ஸ் பண்ணி பாக்குறான். திரும்பி பார்க்கும்போது டே அங்க இல்ல, அவன் வந்துட்டு போயிடுறான். ஃபா வந்துட்டு அவன் போனதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஜிம்மி டோடைய வீட்டுக்கு வரான். அவுட் சைட்ல நின்றுட்டு காலிங் பெல் அடிச்சு பாக்குறான். யாருமே வந்து கதவு திறக்கல. அதுக்கப்புறம் டோக்கு கால் பண்ணி பாக்குறான். டோவுமே போன் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கடைசியில வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த வால் இருக்கும்ல ஒரு குடிச்சிட்டு வரான். உள்ள வந்து பார்க்கும்போது டோ வந்துட்டு சோஃபா மேல படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல உட்காந்து டோ அப்படின்னு எழுப்பிட்டு இருக்கான். ஜிம்மி நீ எப்படி வந்த இங்க அப்படின்னு டோ கேக்குறான். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு டோ சொல்றான். அவனுக்கு எவ்வளவு டைம் கால் பண்ணிருக்க, நீ ஏன் போன் எடுத்து பாரு அப்படின்னு ஜிம்மி சொல்றான். கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டு இருந்த, மயக்கமா இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு டோ சொல்றான். என்ன இவ்வளவு ஃபீவரா இருக்கு, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேலை முடிக்கணும். உனக்கு ஹை ஃபீவரா இருக்கு, இப்ப போய் வேலையை பத்தி பேசுறே நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறான். பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு டோ கேக்குறான். உன்னுடைய பெட்டுக்கு நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். இப்போ ஓகே நீ போலாம் அப்படின்னு டோ சொல்றான். அதுக்கு ஜிம்மி நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரமாட்ட, இந்த அளவுக்கு நீ இடம் பிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, என்ன எதுக்கு நீ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு டோ கேக்குறான். ஓவராவே நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஜிம்மி அங்கத்துல இருந்து எந்திரிச்சு போறான். என்னமோ எடுத்துட்டு வரதான் அவன் வந்துட்டு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு டோவோடைய ஷர்ட்டை ஜிம்மி கழட்டான். வேணா ஜிம்மி அப்படின்னு டோ சொல்றான். என்ன பண்ணல, ஜஸ்ட் தொடச்சுதான் விட போற அப்படின்னு ஜிம்மி சொல்றான். இல்ல அதுல நானே பாத்துக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு டோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் உனக்கு கூச்சமா இருக்கா அப்படின்னு ஜிம்மி கேட்கறான் டோ கிட்ட. இதுல என்ன இருக்கு, நம்ம 2 பேரும் பாய்ஸ் தானே அப்படின்னு சொல்றா ஜிம்மி. இருந்தாலுமே டோ வந்துட்டு கேட்கற மாதிரி இல்ல. அப்போ ஜிம்மி என்ன பண்ற, ஜிம்மியோட ஷர்ட்டை கழட்டுறான். டோ சொல்றா என்ன பண்ற நீ, எதுக்கு ஷர்ட்டை கழட்டுற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜிம்மி சொல்றான், நீ தான் ஷர்ட்டை கழட்டா வைக்கப்படுறல, சோ நானும் கழட்டுறேன் நீயும் கழட்டிருப்பா, அப்போ ஓகேவா இருக்கும்ல அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அதுக்கப்புறம் ஜிம்மி சொல்ற மாதிரியே டோக்கு வந்துட்டு இப்போ ஓகேவா இருக்கு போல, அவ்வளோன்னு வைக்கப்படல. அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு துணியால துடைச்சி விடுறா டோவை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல. வெளியே ஜிம்மியோடைய கார் நிக்குது. அந்த காரை பார்த்ததுமே டே வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான். என்ன தைரியம் இந்த ஜிம்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஃபாஸ்டா வீட்டுக்குள்ள வரான். அப்புறம் இங்க பார்த்தா ஜிம்மி வந்துட்டு தொடச்சு விட்டு இருக்கால, அப்போ தொடச்சுட்டே சொல்றான், என்னதான் உனக்கு ஜுரம் இருந்தாலுமே உன் மேல நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஜிம்மி தொடச்சுக்கிட்டு டோவை கிஸ் பண்ற மாதிரி வரான். அப்புறம் இந்த சீனை ரொம்ப ஃபாஸ்டா காட்டிட்டு இருக்காங்க இந்த சீனையே. அதுக்கப்புறம் டே வந்துட்டு டோரை திறந்துடுறான். திறந்த உடனே பார்த்தா ஜிம்மி வந்துட்டு ஷர்ட்டை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். டோக்கு வந்துட்டு தொடச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நிக்கிறான் இந்த சீன்ல. உள்ள வரும்போது டே வந்துட்டு ரொம்ப கோமா தான் வரான். ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. சோ அவன் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். சரிக்கா இப்ப எப்படி இருக்கு உனக்கு ஃபீவர் அப்படின்னு. அதுக்கு டோ சொல்றான், பரவாயில்ல ஜிம்மி என்ன நல்லா பாத்துக்கிட்டா, இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் டோவை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டேன், ஆனா அவ வரவே இல்லை அப்படின்னு ஜிம்மி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ என்ன பண்றீங்க அப்படின்னு டே ஜிம்மியை கேட்கறான். அதுக்கு ஜிம்மி சொல்றான், உன்னுடைய ஷூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டல, உன்னுடைய ஷூவை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிம்மி கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் பவுல அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் கொடுத்துட்டு போறா டே கிட்ட. அதுக்கப்புறம் டே வந்துட்டு ஜிம்மியோட பின்னாடியே வரான். ஜிம்மி வந்துட்டு உன்னுடைய ஷூஸ் எங்க வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ டே வந்துட்டு சொல்ற, ஜிம்மி ரொம்ப தேங்க்ஸ் என்னென்ன பாத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் அப்புறம் சொல்ல வரான். என்ன அப்புறம் அப்படின்னு ஜிம்மி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, காலையில் உன் மேலே நான் கோவப்பட்டல, அதுக்கு சாரி அப்படின்னு டே சொல்கிறான். அதுக்கு ஜிம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட பிரதர் வந்துட்டு எனக்கும் பிரதர் மாதிரி தானே, நீ எதுக்கு எப்பவுமே தப்பா நினைக்கிற, நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்க அண்ணனுக்கு தானே நான் ஹெல்ப் பண்ணேன், சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டே அவனை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் ஜிம்மி கிளம்புறா. இல்லையா இந்த சைடு வந்துட்டு நான் உன்னோட பாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு டோவை கிஸ் பண்ண போறப்பா இல்லையா, அப்போ வந்துட்டு டே வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் வந்துட்டு நல்ல பையன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. அப்ப வந்துட்டு டோம் அப்புறம் டே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே தான் சமைச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் டே வந்துட்டு கேட்கறா இருக்கு என்னுடைய குக்கிங் அப்படின்னு. அதுக்கு டோ சொல்றா பரவாயில்லையே, என்னை விட நல்லாவே சமைச்சிருக்கியே அப்படின்னு சொல்றா. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கேளு, இல்லாச்சும் ஆர்டர் பண்ணு, சும்மா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அப்படின்னு டே சொல்றான். சரி அங்க மெடிசன் இருக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டே வந்துட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு நம்பவே முடியல ஜிம்மிய. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு டோ கிட்ட வந்துட்டு கேட்கறா, ஜிம்மி ஜஸ்ட் கிட்ட வந்து தொடச்சு தானே விட்டா அப்படின்னு கேட்கறான். நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்கற அப்படின்னு டூ சொல்றான். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் ஒன்று வந்துட்டு உன்னை பத்தி கவலைப்பட்டேன் அப்படின்னு டே சொல்றான். நீ பார்த்தா இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு டோ சொல்றான். அதுக்கு டே வந்துட்டு இல்லை, ஜிம்மி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்னென்ன வேலைலாம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு உன்னை நினைச்சிட்டு கவலையா இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்றான். நீ தயவு செஞ்சு இப்பவும் சொல்றா லவ்ல விழுந்தது அவன்கிட்ட அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ தான் வித்தியாசமா நடந்துக்கணும், என்கிட்ட என்னமோ மறைக்கிற புள்ளிய நீ, என்ன விஷயம் அப்படின்னு டோ வந்துட்டு பேச்ச மாத்த ட்ரை பண்றா. அதுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நான் போய் பாத்திரம் கழுவுற அப்படின்னு போயிடுறான் டே. அப்புறம் டே வந்துட்டு அந்த சைட் போயிடுறாள். அப்போ டோ வந்துட்டு அவனோட லிப்ஸை டச் பண்ணிட்டு வெக்கம் பண்றான். மேபி ஜிம்மி வந்துட்டு உண்மையிலுமே டோ கிஸ் பண்ணிட்டா போல அதனால. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஜிம்மி வந்துட்டு பாருக்கு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஃபா வந்துட்டு பார்ல இருக்கான். பார்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் போல. அப்போ டே வந்துட்டு ஃபாக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், எங்க இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஃபா வந்துட்டு மெசேஜ் எடுத்து பாக்குறான். இந்த பக்கம் டே வந்துட்டு ஃபாவோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஃபா வந்துட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். ஆனாலுமே ரிப்ளை பண்ணாம இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றான். நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஃபா ரிப்ளை பண்றான். அதுக்கிட்டே வந்துட்டு சரி ஓகே என்ஜாய் பண்ணு, ஹேவ் ஃபன் அப்படின்னு ரிப்ளை அனுப்புறான். எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஏதாச்சும் ஆள் வேணும்னா எனக்கு சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டே சொல்றான். அதை பார்த்ததுமே ஃபா வந்துட்டு ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாக்கு ஜிம்மி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்ன பண்ற நீ அப்படின்னு ஜிம்மி டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா ஃபாக்கு வந்துட்டு ஜிம்மி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு அவனோட ரியாக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அவன் எதுவுமே பண்ணாம மொபைல கீழே வச்சிடறான். அதெல்லாம் வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு மேல நின்னுட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஜிம்மிக்கு கொஞ்சம் ரொம்பவே கோவமா வருது. ஜிம்மி வெளியே வந்துட்டு டேக்கு கால் பண்றான். கால் பிக் பண்ணிட்டு என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு நான் ஃபாவை வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு கேட்க போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்றான் டே ஃபா ஜிம்மி கிட்ட. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டே வந்துட்டு சொல்றான், இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவாங்கல்ல, அதை நினைச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்துட்டு என் லக்கை ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, ஸோ ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அதுக்கு டே வந்துட்டு சரி நீ என்னமோ பண்ணு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஜிம்மியுமே கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ தானே ஆரம்பிச்ச அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் டோ வந்துட்டு வெளியே வந்து பார்க்கறான். வெளியே வந்துட்டு ஒரு பார்சல் வந்திருக்கு, இல்லை கெட் வெல் சூன் அப்படின்னு எழுதிருக்கு. அதை பார்த்ததுமே டோக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. வந்துட்டு ஜிம்மி தான் டோக்கு கொடுத்துருக்கா அதனால. அப்புறம் அது கூடவே அவனுக்கு சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டே வந்துட்டு காலேஜ்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஃபா வந்துட்டு பின்னாடி டேயோடைய பின்னாடி வந்துட்டு டே கண்ணை மூடிடுறான். யாருன்னு சொல்ல பார்க்கலாம், நீ கரெக்டா கெஸ் பண்ணேன்னா நான் வந்துட்டு உனக்கு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். டேவுமே கரெக்டா கெஸ் பண்ணிடுறா, ஃபா நீ தானே அப்படின்னு. அதுக்கு ஃபாச்சே என்ன இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட நீ, ஃபன்னே இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு டே எனக்கு உன்னுடைய ஸ்மெல் நல்லா தெரியும். அதுக்கு ஃபா வந்துட்டு சொல்றா நீ என்ன நாயா அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே டே கூட நாய் மாதிரி வந்து எங்க உன் கையா கூட அப்படின்னு கேட்கறான். இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மேலத்துல இருந்து நின்னுட்டு ஜிம்மி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவன் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணியிருந்தால, டே கூட காமிச்சான் அன்னைக்கு. இது வந்துட்டு நிறையவே மார்க் கிடைச்சிச்சு, ஸோ நான் உனக்கு ஒரு சின்ன ட்ரீட் வைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு வாங்கி தராத அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டோ வந்துட்டு அவன் வந்துட்டு கெஃபே வைக்க போறான்ல, அதுக்காக எல்லாமே திங்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வெயிட்டால லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தால, அப்போ வந்துட்டு கீழே விழுக போறான். அதை வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு அவனை கேட்ச் பிடிச்சிடுறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றா டோ கிட்ட. எப்பவும் போல அவனுக்கு வந்துட்டு ஒரே வெக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஃபா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லியிருப்பான் இல்லையா டே கிட்ட, நான் வந்துட்டு உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன்னு. ஸோ ஹோட்டலை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா டே வந்துட்டு எனக்கு ஹோட்டல் விட உன் கையால சமைச்சு சாப்பிடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃபாவுமே ஃபாவோட வீட்டுக்கு டேவை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்புறம் ஃபா வந்துட்டு சொல்றான், நான் யாரையுமே வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்ததே இல்லை அப்படின்னு. அதுக்கு டே ஷோக்கா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட பர்சனல் ஸ்பேஸ் யாருக்கும் காட்ட எனக்கு பிடிக்காது, உன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, இதுதான் உன்னோட லாஸ்ட் டைம் ஆக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு டோவுமே பக்கத்துல வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஃபா வந்துட்டு சொல்றப்போ உன் வேலையை ஒழுங்கா பாரு, நீ ஒழுங்கா கட் பண்ணி கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் கையால சமைச்சு உனக்கு தரணும்னா நீ வந்துட்டு எல்லா வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் இங்க பார்த்தா டோ வந்துட்டு ஜிம்மிக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கப் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு ஜிம்மியை டிரா பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் என் கெஃபேல என் கஸ்டமர்ஸ்க்கும் நான் அவங்கள டிரா பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எப்போல்லாம் கெஃபே வந்துட்டு பிஸியா இல்லாம இருக்கும் அப்ப மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு டோ பக்கத்துல எந்திரிச்சு வரா. டோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல ஏன் வரான்னு. அதுக்கப்புறம் இந்த சீன்ல ஃபாவும் டேவும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபா சமைச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இது ரொம்ப நல்லா இருக்கு, டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போய் சொல்லாத, டோ சமைச்ச அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஃபா. அதுக்கிட்டே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு டோ சமைக்கிறது வேற மாதிரி நல்லா இருக்கும், ஆனா இது அதை விட வேற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா ஒரு செஃப் சமைச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். பாவுக்குமே அதை சொல்ல சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நேரத்துல இங்க ஜிம்மி டோ காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு ஒரு கேட்டஸ் செடி கொடுத்திருந்தா இல்லையா டோக்கு. அந்த கப்ல ஆல்ரெடி ஒரு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங் வந்துட்டு டோ தான் டிரா பண்ணிருப்பா போல. அதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஓரளவுக்கு வரைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டோவை டிரா பண்றான். ஆனா அது பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. அந்த டிராயிங் பார்த்துட்டு டோ கூட ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கான். டோ வந்துட்டு என்ன பண்றான்னா பக்கத்துல வந்துட்டு டோ கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் டோ வந்துட்டு சொல்றான், சாரி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ், எனக்கு கரெக்டா தெரியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு டோவை தூக்கிட்டு பெட்ரூம் குள்ள போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஃபா அதுக்கப்புறம் டேவை காட்டுறாங்க. டே வந்துட்டு ஃபா கிட்ட வந்துட்டு, நீ மார்னிங் வந்துட்டு என் கண்ணை பொத்திட்டு யாருன்னு கண்டுபிடிச்சா நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆமா சொன்னேன், அதுக்குதான் நான் வந்துட்டு உனக்கு சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ சமைச்சு கொடுத்தது வந்துட்டு அந்த கிரீம்காக வந்துட்டு கரெக்டா கெஸ் பண்ணல, நீ அதுக்கு ஏதாச்சும் தரேன்னு சொன்னல. அதுக்கு ஃபா வந்துட்டு சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டே வந்துட்டு சொல்றா, நீ சொன்னல செகண்ட் டைம் நோ அப்படின்னு, அந்த ரூல்ல மட்டும் எனக்காக மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஃபா பக்கத்துல வந்து நான் வந்துட்டு என்னோட டிசிஷனை மாத்திக்க மாட்டேன், நான் ஒரு தடவை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டே எனக்கு தெரியும் ஆனா சாரி அப்படின்னு சொல்றான். இப்போ சடனா டே வந்துட்டு ஃபா பக்கத்துல வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு சரி எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு டேக்கும் ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ஃபா டே கண்டினியூ பண்றாங்க, அங்க வந்துட்டு டோ அதுக்கப்புறம் ஜிம்மி கண்டினியூ பண்றாங்க. ரெண்டு கப்பல்ஸுமே வேற லெவலுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா சீன் இருக்கு. இதுல வந்துட்டு காட்டுறாங்க, டேக்கு வந்துட்டு ஒரு கில்ட் இருக்கு, ஜிம்மிக்கு மோசம் பண்றோமே அப்படின்னு. ஃபா வந்துட்டு ஒன்னு சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு ஜிம்மி மேல ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு. அதை வந்துட்டு என் மனசுல நினைச்சிட்டு ஓகே நம்ம பாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜிம்மி கிட்ட சாரி சொன்னிக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். இதோட எபிசோட் 3 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.